சார் பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். எங்க சார் எங்க சார்? அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்களில் உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி போகணும். டைரக்டர் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போது நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ வந்து நான் கேட்குறது வந்து முத்த காட்சி பற்றி சார். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயமராஜ் சாரை வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க விடல, செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துல இருந்து 2 டீம் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவார், அதனால அடிப்பாங்க, அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க, அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது, அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போது என்னோட ஓமை கடலை பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ஸில் இருக்குது சார். அதை வந்து கிராஸாவோ அதை வந்து இதனால வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வேணான்னாரு, நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தானே சார், அப்புறம் என்ன சார்? அதனால தான் அதில் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். ஒரு பெக் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இருக்காது சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். அதுக்கு மேலே அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை சார். அச்சனமன் ஒரே விஷயம், பாலன் ஒரு விஷயம். டைரக்டர் சார், இதுவும் ஒரு கல்லூரி படம், இது என்ன புதுசாக இருக்கு? அதான் சார், இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார். இது வந்து கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன், அதுக்கப்புறம் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கல்லூரியிலேருந்து ஆட்டம் போட்டு வெளியே போன ஒருத்தன், ஒரு 4 செவத்துக்குள்ள ஹீரோவாக இருக்க ஒருத்தன் ரியல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்றது தான் கதை சார்.